Hello friends, welcome to Yummy Indian Cooking. இன்னைக்கு சிக்கன் பாதாம் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், 1/2 கிலோ கோழிக்கறி, 1/4 கிலோ கேரட், கறி மசாலா தூள், பாதாம் வெண்ணெய், மிளகுத்தூள், சமையல் எண்ணெய், உப்பு, தேன், பாதாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் பாதாமை போட்டு நம்ம அதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும். வறுத்துட்டு இதை நம்ம தனியாக ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம கடைசியாக கறி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கார்னிஷிங்காக அதை ஆட் பண்ணுவோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் எடுத்து அதை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கிறோம். கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு கேரட்டும் நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது அதை நல்லா வறுக்கணும். ஸோ கேரட் சீக்கிரம் வதங்குறதுக்காக இந்த இடத்துல நான் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி வதக்க வைக்கிறேன். மூடி போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் அது குக் ஆகிடும். இப்போ கேரட் நல்லா தெரியுது, அந்த டெக்ஸ்டரே நல்லா மாறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. கேரட் வெந்ததும் அடுத்து 1/2 கிலோ அளவு கோழிக்கறியை ஆட் பண்ணணும். கறியையும் நல்லா கிளறி விட்டு இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி சைடு வந்து பிங்கிஷாகவே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த கறி நல்லா வெந்து எல்லா சைடும் வந்து நல்லா ஒயிட் கலராக மாறணும். அது வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போது கறி மசாலா தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ எல்லா பீஸ்லேயும் வந்து இந்த மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கறிக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் பாதாம் வெண்ணெய். அந்த பாதாம் வெண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் இந்த பாதாம் வெண்ணெய் ஆல்மண்ட் பட்டரை சேர்த்து நம்ம இந்த கறியை இன்னும் ஒரு 8 நிமிஷம் தண்ணியும் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம்.
இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர், அதாவது ஒரு 400 ml வரைக்கும் நான் இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ திரும்பவும் மூடி போட்டு இதை ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். தயிர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்க்குறோம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு தேன், அதையும் சேர்க்குறோம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த 3த்தையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி, அடுத்து கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிங்கன்னா பாதாம் கறி ரெடி. கடைசியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு பாதாமை ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த பாதாமை எடுத்து மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா ஒரு பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி இதை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை சூடு பண்ணி இந்த தண்ணியில் என்ன பண்ண போகிறேன்னா பிரியாணி இலை, அடுத்து பட்டை, ஒரு 2 சின்ன பட்டை, அதுக்கப்புறம் 2 லவங்கம் போட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதில் பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு 8 நிமிஷம் அளவு நல்லா வேக வச்சுட்டு அடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸும் ரெடி. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் ஒரு 8 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்பவும் வேக விடக்கூடாது. பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம வடிகட்டி அந்த ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ கறி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இந்த பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட குக் பண்ணி வடிகட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மொத்தம் ஒரு 30 மினிட்ஸில் ஒரு நல்ல டிஷ் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஸ்மதி ரைஸில் நல்ல அந்த பிரியாணி இலையோடைய ஸ்மெல்லும் நல்ல பட்டை ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இதோடு சேர்த்து இந்த கறியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். காரமே இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.